Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம்ல சிவி லிஸ்ட்ல வந்து செலக்ட் ஆனவங்களுக்கு கவுன்சிலிங் அப்படிங்கறத வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சோ எந்த டேட்ல இருந்து எந்த டேட் வரைக்கும் கவுன்சிலிங் வந்து நடக்கும் அப்படிங்கறதை வந்து அபிஷியலா வந்து அனௌன்ஸ்மென்ட் பண்ணிட்டாங்க. இப்போ ரீசன்ட் டேஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து ஒரு சில கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் மெயில் அனுப்புறாங்க. இந்த மெயில் வந்து என்ன சொல்ல வந்திருக்காங்க, இது யாரெல்லாம் வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து மறுபடியும் ரீஅப்லோட் வந்து பண்ணணும் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறாங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா நேத்து ஈவினிங் போல ஒரு ஸ்டூடெண்ட் நம்மளுக்கு வந்து ஷேர் பண்ணிருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு மெயில் வந்திருக்கு ப்ரோ, இதை நாங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலா இந்த மெயில் வந்து என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிற படிச்சு பார்க்கணும். டிஎன்பிஎஸ்சி அவங்களோட நோட்டிபிகேஷன் நம்பர் போட்டு 2024 சிசிஎஸ்சி அதாவது கம்பெனி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4 அப்லோடு டாக்குமெண்ட்ஸ் ரிகார்ட்ஸ்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சப்ஜெக்ட்ல மெயின் கண்டென்ட்ல என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிற பார்க்கும்போது டவுன்லோட் த மெமோ ஃபார் பிசிக்கல் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் ஃபார் த போஸ்ட் இன்க்ளூடிங் த கம்பெனி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4 சர்வீசஸ் வைட்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நோட்டிபிகேஷன் நம்பர் போட்டு இந்த டேட்ல வந்து நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணோம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. From the Commission's website and upload the scanned original certificates / documents as directed therein from 10/1/2025 to 21/1/2025 up to 11:59 PM சொல்லிட்டு நமக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. சொல்லிட்டு த்ரூட் ஓடிஆர் டாஷ்போர்ட் அப்படிங்கிற உங்களுக்கு தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா உங்களுடைய ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ் டாக்குமெண்ட்ஸ் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஜனவரி 10ல இருந்து ஜனவரி 21க்குள்ள நீங்க வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மெயில் வந்து அனுப்பியிருக்காங்க. ஆக்சுவலா இந்த மெயில் வந்து வந்ததுக்கு ரீசன் அப்படிங்கிற பார்க்கும்போது நீங்க ஏற்கனவே வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணி ரிஜெக்ட் ஆயிருந்து இல்ல மறுபடியும் ரீ அப்லோட் பண்ற லிஸ்ட்ல உங்களோட பேர் வந்து வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்கலாம். இன்னமும் ஒரு சில பேருக்கு வந்து எல்லாமே ப்ராப்பரா அப்லோட் பண்ணியுமே மறுபடியும் உங்களுக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மெயில் அப்படிங்கிறது வந்து அனுப்பியிருக்காங்க. எல்லாமே கிளியரா அவங்க வந்து டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன் பண்ணாலுமே மறுபடியும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா மெயில் வந்து அனுப்பியிருக்காங்க. அப்படி இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கறத பார்க்கும்போது இந்த இடத்துல கரண்ட் அப்ளிகேஷன் அப்படிங்கிற இந்த டேப் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா இது இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. குரூப் 4 எக்ஸாமினேஷனுக்கு நேர வியூ டாக்குமெண்ட் அப்லோட் டாக்குமெண்ட் ரெண்டு ஆப்ஷன் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மெயிலே உங்களுக்கு வந்து வரல அப்படின்னா வியூ டாக்குமெண்ட் மட்டும் உங்களுக்கு இந்த இடத்துல எல்லோ கலர்ல காமிக்கும். மெயில் வந்து உங்களுக்கு அப்லோடு டாக்குமெண்ட்னு சொல்லிட்டு ஒரு டேப் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த டேப் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பாருங்க என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்க மீண்டும் வந்து அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் இவங்க ஏற்கனவே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்காங்க. 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட்டு, யூஜியோடைய ப்ரொவிஷனல் மார்க் ஷீட்டு, அதே மாதிரி வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மீதி ஏதாவது ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இருக்கக்கூடிய பட்சத்தில் அதுக்கு உண்டான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே இவங்க வந்து பிஹெச்டி சர்டிஃபிகேட் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்காங்க. இப்போ எல்லாமே அப்லோட் பண்ணிட்டு இந்த இடத்துல கிளிக் டு டவுன்லோட் அக்னாலஜ்மெண்ட் அப்படிங்கிற இந்த டேப் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் காப்பி வந்து டவுன்லோட் ஆகணும். இப்படி இந்த மாதிரி உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் காப்பி வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. நீங்க வந்து கரெக்டாக தான் பெர்ஃபெக்டாக தான் அப்லோட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக அர்த்தம். சரிங்களா, ஸோ இது மாதிரி உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் காப்பி வந்து வரல அப்படின்னா நீங்க மீண்டும் மறுபடியும் ஒன்ஸ் வந்து நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா வந்து டாக்குமெண்ட் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. வேற எந்த ஒரு விஷயத்துக்காகவும் வந்து கொடுக்கல. ஆக்சுவலா நீங்க வந்து கொஞ்சம் ஏதாச்சும் வந்து ஜெராக்ஸ் எடுத்து அப்லோட் பண்ணிருக்கலாம், இல்ல வந்து ஸ்கேன் பண்ணும்போது கொஞ்சம் தெளிவா இல்லாம இருக்கலாம். அதனாலதான் உங்களுக்கு வந்து மறுபடியும் என்ன சொல்றாங்கன்னா ரீ அப்லோட் வந்து பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அகைன் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் வந்து கடைசி வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா ஏற்படுத்திக்கோங்க. சரிங்களா, இதுதான் வந்து அப்டேட்டா வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.